சொற்பொழிவின் தலைப்பு மனித தெய்வம், தெய்வ மனிதன். அற்புதமான தலைப்பு. ஒரே ஒரு கருத்து, ஒரே ஒரு கருத்தை இரண்டு வார்த்தைகள் மூலமாக விளக்க முயற்சித்துள்ளோம். சொற்பொழிவின் சாரத்தையும் ஒரே ஒரு மேற்கோளின் மூலமாக, ஒரு பொன்மொழியின் மூலமாக சொல்ல வேண்டும் என்று நினைக்கின்றேன். பிறகு அந்த பொன்மொழிக்கான விளக்கம் இந்த சொற்பொழிவாக அமையும். நாம் நம்பினாலும் நம்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், நாம் அனைவரும் கடவுள் சக்தியின் வடிவங்கள். நம் அனைவருக்குள்ளுமே கடவுள் சக்தி இயங்குகின்றது. நம் அனைவருக்குள்ளுமே கடவுள் சக்தி இருக்கின்றது. நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், நம்பினாலும் நம்பாவிட்டாலும் இது சத்தியம். பல நேரங்களில் நமக்கு தெரிகின்ற விஷயங்கள் உண்மையாக இல்லாமல் போவதும், தெரியாத விஷயங்கள் உண்மையாக இருப்பதும் இயற்கையில் நடக்கும் ஒரு நிகழ்ச்சி. நமக்கு தெரியவில்லை என்பதற்காக நாம் கடவுள் சக்தியின் வடிவங்கள் என்பது பொய்யாக இருக்க முடியாது. நாம் கடவுள் சக்தி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஏற்படுற முதல் சந்தேகம், அப்படின்னா எனக்கு தெரிஞ்சிருக்கணுமே, எனக்கு அந்த மாதிரி தெரியலையே, நான் சாதாரண மனிதனாகத்தானே என்னை நினைக்கிறேன், நாம நினைக்கிறோம். மனிதன் என்பவன் கடவுளின் விதை. ஒரு ஆல மரம் எப்படி ஆல விதைக்குள்ளே இருக்கிறதோ, அதேபோல் நம் எல்லோருக்குள்ளும் கடவுள் சக்தி என்கின்ற ஒரு விஷயம் பொதிந்து இருக்கிறது. விதை விருட்சமாவது போல் நாமும் இறை சக்தியாக மாற முடியும். நம் வாழ்க்கை ஆனந்தமயமாக மாற முடியும். முதலில் எடுத்ததும் நம்மால் நம்ப முடியவில்லை என்பதற்காக நம்முடைய வாழ்க்கையில் ஆனந்தம் இல்லை என்பதற்காக நமக்கு ஆனந்தமே நடக்காது, ஆனந்தமான ஒரு மனநிலையும் ஆனந்தமான ஒரு வாழ்க்கையும் சாத்தியமே இல்லை என்று நாம் நினைப்பது தவறு. நமக்கு தெரிகின்ற சில விஷயங்கள் பொய்யாகப் போவதும், தெரியாத விஷயங்கள் நிஜமாவதும் வாழ்க்கையில் இயற்கையாக நடக்கும் ஒன்று. சூரியன் கிழக்கே உதிக்கிறான் அப்படிங்கிறது ஒரு பொதுவான உண்மை. நாம விடிய காலையில் எந்திரிச்சதே இல்லை, சூரியன் உதிக்கிறத பார்த்ததே இல்லை அப்படிங்கிறதுக்காக அந்த சத்தியத்தை பொய்ன்னு சொல்ல முடியாது. நாம் எழுந்ததே இல்லை, நாம் பார்த்ததே இல்லை என்பது நம்முடைய தவறாக இருக்கலாம். ஆனால் நான் பார்த்ததே இல்லை என்பதற்காக, நாம் எழுவதே இல்லை என்பதற்காக சூரியன் கிழக்கில் உதிக்கிறான் என்கின்ற வார்த்தையே பொய் என்று சொல்வது தவறு. அதேபோல் நாம் உணரவில்லை என்பதற்காக நமக்குள் இறை சக்தி இல்லை என்று சொல்வது தவறு. நம் ஒவ்வொருவருக்குள்ளும், நம் எல்லோருக்குள்ளும் அளப்பரிய சக்தி, அளப்பரிய ஆற்றல், அளப்பரிய தெளிவு இருந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்திலே தோன்றிய எல்லா ஞானிகளும், எல்லா மகான்களும், எல்லா குருமார்களும் இதையே திரும்ப திரும்ப மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் நாம் அதை உணராமலேயே இருக்கின்றோம். காரணம் என்ன? ஞானிகள் சொல்கின்ற கருத்து ஒரு பக்கம், நம் நடைமுறை வாழ்க்கை இன்னொரு பக்கம். இரண்டிற்கும் ஏன் இந்த இடைவெளி என்பதை ஆராய்வதும், இந்த இடைவெளியை குறைக்கும் வழி என்ன என்பதை தெரிந்து கொள்வதும் தான் இன்றைய சொற்பொழிவின் நோக்கம். இந்த இரண்டையும் புரிந்து கொள்வதுதான் இன்றைய தியான சத்சங்கத்தின் அடிப்படை காரணம். தியான சத்சங்கம் என்கின்ற வார்த்தைக்கு நாம் சிறிது புரிந்து கொள்ள வேண்டும். தியான சத்சங்கம் வெறுமனே ஒரு ஆன்மீக சொற்பொழிவு அல்ல. ஆன்மீக சொற்பொழிவு என்பது நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு சில கருத்துக்களை தெரிந்து கொள்ளும் இடம், சில அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளும் இடம். ஆனால் தியான சத்சங்கம் என்பது அறிவுரைகளை கேட்டுக்கொள்ளும் இடம் அல்ல.
இந்த சத்தியங்களை வாழும் முறையை, நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் இடம். எப்படி வாழ வேண்டும் என்று அறிவுரையாக தெரிந்து கொள்ளும் இடம் தியான சத்சங்கம் அல்ல. அதை எப்படி வாழ்வது என்கின்ற நுட்பமாக, அதாவது ஒரு சின்ன நடந்த சம்பவம். ஒரு அன்பர் என்கிட்ட வந்து சொன்னார், சாமி, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி புகைப்பிடிப்பதால் ஏற்படும் தீமைகளை பற்றிய ஒரு புத்தகத்தை படித்தேன். அதுக்கப்புறம் படிச்சப்புறம் விட்டுட்டேன்னு சொன்னார். நான் ரொம்ப ஆச்சரியத்தோட கேட்டேன், பரவாயில்லையே, சிகரெட் பிடிக்கிறத விட்டுட்டீங்களா? இல்ல சாமி, இந்த மாதிரி மனசை கெடுக்கிற புஸ்தகத்தெல்லாம் படிக்கிறத விட்டுட்டேன். சிகரெட் பிடிக்கிறத விடுறதுக்கு பதிலா இந்த மாதிரி புஸ்தகம் எல்லாம் படிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னாரு. நம்முடைய வாழ்க்கையிலையும் பெரும்பாலான நேரத்துல அறிவுரைகளை கேட்பதற்கு பதிலாக அறிவுரைகளை சொல்பவர்களை நம்முடைய வாழ்க்கையில் விட்டு விடுகின்றோம். இந்த நிகழ்ச்சி அறிவுரைகளை சொல்லும் நிகழ்ச்சி கூட கிடையாது. புகைப்பிடிக்காதீர்கள் என்ற சொல்கிற நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. எப்படி மனதை பக்குவப்படுத்துவது என்கிற காட்டுகிற நிகழ்ச்சி தியான சத்சங்கம். புகைப்பிடிக்காதீர்கள் என்று அறிவுரையாக உபதேசமாக சொல்கின்ற நிகழ்ச்சி ஆன்மீக சொற்பொழிவு. எப்படி மனதை உயர்நிலையில் வைத்து தானாகவே புகைப்பிடிக்கும் பழக்கத்தை மறந்து விடுவது. புகைப்பிடிப்பது அப்படிங்கறது ஒரு உதாரணமா சொல்றேன். பொதுவாகவே வாழ்க்கையில் இருக்க எல்லா தவறான வாழ்க்கை முறையையும் தானாகவே மறந்து விடுவது எப்படி, தானாகவே நம்முடைய வாழ்க்கையில் மறைவது எப்படி அப்படின்ற நுட்பத்தை தெரிந்து கொள்ளும் இடம்தான் தியான சத்சங்கம். மேற்கு நோக்கி செல்ல வேண்டும் என்றால் கிழக்கு நம்மை விட்டு விலக வேண்டும். மேற்கு நோக்கி சென்றால் கிழக்கு தானாகவே நம்மை விட்டு விலகும். இப்ப கிழக்கிலிருந்து விலக வேண்டும் அப்படின்னு முடிவு பண்ண பிறகு நாம் செய்ய வேண்டிய வேலை மேற்கை நோக்கி செல்ல வேண்டியது. கிழக்கோடு சண்டையிட்டால் கிழக்கிலிருந்து விலகி செல்ல முடியாது. மேற்கை நோக்கி செல்லும் பொழுது தானாகவே கிழக்கிலிருந்து ஒதுங்கி விடுவோம். அதேபோல் நம் உள்ளே இருக்கும் ஆனந்தத்தையும் உள்ளே இருக்கும் சக்தியையும் தேடி செல்லும் பொழுது வெளியிலே இருக்கும் ஆனந்தத்தை பற்றி அளவுக்கு மீறிய ஈர்ப்பு இருக்காது. வெளியில் இருக்கும் ஆனந்தத்தை அனுபவித்தாலும் கூட அதற்காக மற்றவர்களை நீங்கள் தொந்தரவு செய்ய மாட்டீர்கள். வெளியில் இருக்கிற ஆனந்தத்தை விட உள்ள இருக்கிற ஆனந்தம் ஆழமானது என்று ஒருவருக்கு புரிந்துவிட்டால், ஒருவரால் அதை உணர்ந்து கொள்ள முடிந்துவிட்டால், வெளியில் இருக்கும் ஆனந்தத்திற்காகவும் வெளியில் இருக்கும் ஒரு விஷயத்திற்காக மற்றவர்களை ஒரு காலம் அவர் தொந்தரவு செய்ய மாட்டார். நமக்கு வெளியில இருக்கிற ஆனந்தத்து மேல ஈர்ப்பு இருக்கிற வரைக்கும் தான் வெளியில இருக்கிற மக்களை மற்றவர்களை எல்லாம் தொந்தரவு செய்து மற்றவர்களுக்கு எல்லாம் தீங்கு விளைவித்தும் அந்த ஆனந்தத்தை அடைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு விருப்பம் ஏற்படும். ஆனா உள்ளுக்குள் இருக்கும் ஆனந்தம் அதைவிட ஆழமானது, அதைவிட அதிகமானது என்கின்ற தெளிவு நமக்கு வரும் பொழுது இயற்கையிலேயே சுபாவத்திலேயே மற்றவர்களை வருத்தி அடைகின்ற ஆனந்தத்தை அடைய மாட்டோம். மற்றவர்களுக்கு துக்கம் கொடுத்து நாம் அடைய வேண்டிய ஆனந்தத்தை அடைய மாட்டோம். முதல்ல வாழ்க்கையில் நாம் உணர வேண்டியது, நமக்குள் அளப்பரிய சக்தியும் அளப்பரிய ஆனந்தமும் எப்போதும் இருக்கின்றது. நமக்குள்ள இருக்கிற சக்தியையும் ஆனந்தத்தையும் உணர்ந்தவனைத்தான் ஞானி என்று சொல்கின்றோம். தெய்வ மனிதன், மனித தெய்வம். தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தன்மையை உணர்ந்த மனிதன் தெய்வ மனிதன். தனக்குள் இருக்கும் தெய்வீகத்தை உணராத தெய்வம் மனித தெய்வம்.